ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ. கேக்குது. யா, ஹாய். ஓகே. ம். ஸோ ஏதாவது ஹோம்ஒர்க் அந்த மாதிரி பண்ணீங்களா? டைம் இருந்ததா? நான் அந்த இதுதானே அதே மாதிரி திருப்பி பண்ணி பார்க்க சொன்னீங்க, அதெல்லாம் தானே அரித்மெட்டிக் இதெல்லாம் அல்காரிதம். ஆமா, 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 ஆமா. பண்ணி பார்த்தேன், அது பண்ணி பார்த்தேன். ஓகே, ஓகே. பண்ணி பார்த்தேன், அந்த பேரந்தசிஸ் பண்ணி பார்த்தேன், தென் லோவர் கேஸ் ஓகே. அப்பர் கேஸ் பண்ணேன். ம், ம், அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். தென் ஓகே. பவர் பண்ணி பார்த்தேன். ம். ம், ஓகே. ஸோ அந்த ஷீட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிட்டேன் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். யா, ஓபன் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? சரி, சரி. ஓகே. இப்போ ஓகே. ம், okay. இது நீங்க பண்ணது. ஆ இது நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க ட்ரை இதெல்லாம் நான் பண்ணிருக்கீங்க. பண்ணது. ரைட். ஆமா. ஒரு நிமிஷம். ம். ஓகே. பவர் வரைக்கும் பவர் பண்ணிருக்கீங்க நீங்க. இந்த பவர் பண்ணியாச்சு. பவர் பண்ணேன், ம். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணேன், ஸ்பெசிஃபைங் பராந்தசிஸ் பண்ணேன், மல்டிப்ளை பண்ணேன், அண்ட் தென் வந்து நான் அந்த லோவர் கேஸ் அப்பர் கேஸ் பண்ணேன். அதில் வந்து ஓகே. ஒரு நிமிஷம் அந்த இது பாருங்க. இதில் ஏன் நம்ம டாட் கொடுத்தா தான் பண்ண முடியும்? அது டாட் இல்லாமல் வெறும் ஹைஃபன் அந்த மாதிரிலாம் கொடுத்தா அது ஒர்க் ஆக மாட்டுது. எந்த இடத்துல? அந்த அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஒன்று இருக்குதுல்ல, ஓகே. ஸ்ட்ரிங்கில், லைக் ஆல் கன்வெர்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் டு லோவர் ம், கேஸ் அப்பர் ம், கேஸ். ம், இந்த இருக்கு ம். இல்லையா? இது வந்து இப்போ லைக் இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது போடுறோம், ஆனால் இங்கே எஸ் டாட் லோவர் எஸ் டாட் அப்பர்னு வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நம்ம வெறும் எஸ் ஹைஃபன் அப்படி கொடுத்தனாலாம் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆக மாட்டுது. ஏன் அப்படி? So, ம். see, Python is following some rules. இப்போ நீங்க ஓகே. ம். ஐஃபன் போட்டு பண்ணா ஓகே. ம். இந்த கேள்வியை நம்ம நம்ம வந்து அப்போ வந்து உங்க முன்னாடி இப்போ யாரும் இல்லை. யூ நீட் டு ம். கெட் கிளாரிஃபை. சேட் ம். ஜிபிடி கேளுங்க. சேட் ஜிபிடி போங்க. ம். ஓகே. இன் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் எஸ் டாட் என்கிட்ட தான் போகணும், ஒர்க் இதில் ஆகுது. போடணும். அதில் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ the same question you will ask ஆ for wiki. ரெடி பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரிங் நினைக்கிறேன். ஆப்ரேஷன்ஸ். Uh, பண்ணி yes பார்த்தேன். dot upper. I mean, why Python is not taking yes hyphen? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரன் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாகவே இந்த ம். கொஸ்டின். ம். why ம். Python is not taking yes hyphen upper case upper function? அந்த இதோட கொடுங்க. yes dot upper function. Just ம். see, I mean, this is what is called as if you try to call சரி. with Rails ம். attribute error. See, it is having some, the syntax or syntactical approach. ம். ம். ஸோ ம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ம். சின்டாக்ஸ் இருக்கும், ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ ம். அதனால தான் இந்த பேசிக் வந்து ரொம்ப we are just following it up very very ம். deeply and also very carefully. இந்த ம். ஆப்ரேஷன்ஸ் இந்த ஆப்ரேஷனோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸோ தெரியாம போயிடுச்சுன்னா we never know that ம். how Python is working. ம். That ம். is very very important for us to know. Um, yes, உங்களுக்கு கேள்வி. Do you have any ம். questions? அதுதான் இந்த நானா ஜஸ்ட் ஒரு தடவை போயிட்டு நானா ட்ரை பண்ணேன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு, லைக் என்ன பண்ணேன், ஓகே எஸ் டாட் போயிட்டு அப்பர் Hmm. கேஸ்ன்னு கொடுத்துட்டு பண்ணினாலும் வரல, ஜஸ்ட் அப்பர் ஆர் லோயர் மட்டும் கொடுத்தாதான் வந்தது. Yes, so that ம். means ம். upper அப்பர் கேஸ்க்கு மாத்தணும் இல்லை லோயர் கேஸ்க்கு மாத்தணும் சொல்லும்போது அப்பர் ம். will have the function of ம். upper bracket, ஓகே. lower ம். bracket. It is ம். not upper case bracket or lower case ம். bracket. ஸோ ஓகே. இதெல்லாம் வந்து ம். பைத்தனுக்குன்னு அந்த லாங்குவேஜுக்குன்னு அவங்க உரியது. உருவாக்குன ஒரு
Okay. So you need to follow. These are all the basic inbuilt functionality. Okay, right, It okay. is not that, I mean, ஏற்கனவே நான் சொன்னது வந்து எப்படி சொல்லி பண்ணா whatever you think you can write, but at the same time ஓரளவுக்காவது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஃபாலோ ஸோ இப்போ பண்ணும். நீங்க ஆமா இப்போ நீங்க வந்து மற்ற லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் சிஓ இல்லை ஜாவாவோ, இஃப் யூ ஆல்ரெடி நியூ ஆர் ஆல்ரெடி ஒர்க் ஆன், அது வந்து இன்னும் இதோட கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். யூ ஹாவ் டு ஃபாலோ. இப்போ அப்பர் கேஸ்ல இப்போ டைரக்டா இங்க போட்டீங்க அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அந்த அப்படி கூட இருக்காது, வேற ஏதாவது ஒரு ரூல். That Okay. means you should know the basics of those things, then only That it will language. get Okay. converted into all, I mean, uppercase. So அந்த Okay, மாதிரிலாம் okay. இருக்கும். ஸோ இதுல அட்லீஸ்ட் whatever you think you will be able to convey the message to Python, பட் அட் த சேம் டைம் பைத்தனுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு, அதை ஓரளவுக்காவது நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அது ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இட் இஸ் அப்பர் அண்ட் தட்ஸ் இட். Okay, okay. Come to the exercise, the reference sheet. Okay, arithmetic, and then assignments. We have the இது பார்த்தோம் arithmetic continue arithmetic பார்த்தோம். பார்த்தாச்சா இல்லையா, பவரும் பார்த்தாச்சா, வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? இல்ல இது பார்க்கல நம்ம. இல்ல பார்க்கலையா? ஓகே. So now that we have seen how to use numbers in Python as calculators, right? So let's see how we can assign names and create variables. So name, so இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. Okay. So name cannot start with a number. ஒரு பேரை நீங்க நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட்ல. அதே மாதிரி there can be no spaces in the name. Use underscore. Okay. So can't use any of these symbols like special characters. Special okay. In character the name actually. Name. Okay. Yes. So using variable names can be a very useful way to keep track of different variables in Python. நம்ம வந்து variable assignment நம்ம stringல பார்த்துருக்கோம். இப்போ how we are going to operate in numeric. Okay. Fine. இப்போ count equal to yes அப்படின்னு கொடுத்துருக்கோம். Let's create an object called A and assign it the number 5. Sorry, yeah, not this. Count equal to 5. So இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ A equal to 5. அப்போ நீங்க மற்ற இதுல கால் பண்ணும்போது ஏன்னு கால் பண்ணா போதும். ஸோ இட் வில் கெட் ஆடட். இப்போ A star B, yes, A star B புரியுது. it will get added into. So A plus A, so you can just assign 10, right? What happens in assignment? Okay. A equal to, okay. So இதுல வந்து adding the objects. So now if I call A in my Python script, Python will treat it as a number 5. Yeah, that is what we do. So A plus A is 10. So what happens on reassignment? Will Python let us write it over A equal to 10 அப்படின்னு value. அது வந்து லேட்டஸ்ட், ஏற்கனவே நம்ம இந்த விஷயம் பார்த்துருக்கோம், எது லேட்டஸ்டா அது ரன் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்க A equal to 10ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஏவோட அசைன்மெண்ட் 10ன்னு தான் எடுத்துக்கும். அப்போ இஃப் யூ ஆட் அகைன் A plus A, தென் இட் இஸ் 20. லேட்டஸ்ட் ரீஅசைன்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். இட் won't assign the first things. Okay, so next. So it's your turn. What is the challenge? Is there any challenge? Okay. So no. One minute, sorry. here.
No, it's your turn now. Yes. Give the numbers stolen variables. A and B. Can you write a simple code to compute the mean of these two numbers and assign it to a variable mean? Try பண்ண முடியுதான்னு பாருங்க. ம் Just open up. There. ஒரு நிமிஷம். Right. இதுக்கு மேல என்ன இருந்தது? லெட்ஸ் அசைன் நம்பர் ஏவா? ஏ இங்கே சேலஞ்ச். ஆப்ஜெக்ட் ஓகே. இல்ல அசைன் பண்ணாம ரன் வராது. ஆகுது. எப்படி என்ன பண்ணணும் புரியல. A equal to 8ன்னு கொடுக்கணும்ல நீங்க. right, எங்காவது ஒரு okay. இடத்துல you have to assign the value. அதை நீங்க அந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. ம் சரி 8 plus 8 16. ம் இப்போ என்னன்னா B க்கு மீடி ஒரு இன்னொன்னு வேல்யூ. கேக்குது இல்ல? பி. ஆமா, ரெண்டு வேல்யூ, A க்கு இதே ஒரு இதுல வேல்யூ, B க்கு ஒரு வேல்யூ. ம் இப்போ பண்ணிக்கலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே அப்படியே கொடுக்கலாமா? லெட்ஸ் கிரியேட் an object called A Yes. as number A 8 and B as Yes, அங்கே எப்படி? you can do. ஓகே. ஃபர்ஸ்ட் அடிஷன் கொடுக்குறேன், தென் Mean. மீன் தானே பண்ணிட்டு. ஆமா, mean பண்ணலாம். இல்ல மீன் ஆபரேஷன் மீன் வந்து இருக்கும்ல, இப்போ ஒரு அடிஷன் தான் இருக்கு. மீன் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட் ஓகே. ஆஹா. மீன் ஆஃப் ஏ கமா பியா? ஏ அண்ட் பியா? ஏ அண்ட் பி. ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வாட் எவர் யூ திங்க் ஜஸ்ட் ட்ரை அண்ட் தென் see. ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தான் யூ வில் கெட் டு நோ தி அதர் ஓகே. ஸ்டெப். இப்போ ஆல்ரெடி அதை கமெண்ட் பண்ணிட்டீங்க. கமெண்ட் பண்ணிக்கலாம், மீனை கமெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆ மீனுக்கு முன்னாடி அந்த ஹேஷ் போட்டுக்கோங்க. இதான் அந்த கோட் ஒர்க் ஆமா. ஆகுதுங்க. எடுத்துருங்க. மீனுக்கு ஒர்க் ஆகாதா? முன்னாடி இல்ல, மீனுக்கு முன்னாடி ஹேஷ் போட்டு ஆமா. ஒர்க் ஆகாது. அது போட்டீங்க. யூ ஹேவ் டு ரிமூவ் தட். ஓகே. ஸோ எனி ஆப்ரேஷன் கொடுக்கும்போது நம்ம ஹேஷ் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க வேண்டியது இல்லையா மீனுக்கு? இல்லையே, ஹேஷ் அப்படிங்கிறது see again this அதான் ஹேஷ் வந்து யூ ஆர் கமெண்டிங் தி லைன். கமெண்டிங்னா யூ ஆர் ஸ்டாப்பிங் த லைன் டு ரன். இந்த எக்ஸிகியூஷன்லயே அது வராது.
ஓகே. ஓகே. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன்ல இட் இஸ் நெவர் ட்ரை டு ரன். அது வந்து நம்மளோட ம் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ஹேஷ் கோட். ம் இப்போ ஒரு ஒரு மீன் வந்து எப்படி, ஐ மீன் கீழே கீழே பார்த்தீங்கன்னா பை 2 இது போடணுமா? வந்து ம் ஜஸ்ட் ட்ரை. ஏன்னா இப்போ ஒரு 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 சின்ன சேலஞ்ச் இருக்கு. அந்த அந்த ம் அதுக்கான ரெண்டு, ஐ மீன் ஆவரேஜ் எடுக்க போறீங்க. இப்போ மீன் அப்படிங்க, மீன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூ ஆர் கோயிங் டு ஆவரேஜ். டேக் அன் ம் ஆவரேஜ், ரைட்? பை 2. அப்போ ம் எஸ், ஜஸ்ட் ட்ரை, ஜஸ்ட் ட்ரை. அப்போ ஓகே. ஜஸ்ட் ட்ரை அண்ட் தென் யூ கேன் டேக் ஹெல்ப். ஆஃப்டர் தட் இது எதுவுமே இல்லை அப்படின்னா தென் கோ ஃபார் ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது. மீன் டிவைடட் பை 2. ட்ரை பண்ணுங்க. நோ. ஒரு டிவைடட்னா ஸ்லாஷ் அது என்ன? ஸ்லாஷ். 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 இப்போ அன்மேட்ச் ஒரு சின்டாக்ஸ் ம் எரர் இருக்கு. ஓகே ஓகே, ஜஸ்ட் வெயிட் ம் வெயிட் 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 பண்ணுங்க. கீழே ம் பார்த்தீங்கன்னா ம் ஃபிக்ஸ் எரர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். கீழே ம் ம் நேம் எரர், அந்த ரெட் கலர்ல தெரியுதா? நேம் எரர், ட்ரேஸ் பேக், ரைட்டா. ரைட்? இப்போ இன் ம் சி மீன் அப்படிங்கிற அந்த அந்த வேர்டு வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ எங்கேயுமே ம் வந்து நீங்க கொடுத்தா ஓகே. யூ ஆர் ஆ ட்ரைங் டு ம் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் a plus b by ம் 2 ஒர்க் ஆகும். ம் பட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து we need to get in. Go to that ம் chat GPT. chat GPT இத போங்க. காப்பி பண்ணிக்கவா? காப்பி பண்ணுங்க. அந்த 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 பிளாக் மட்டும் காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே கொடுத்து இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க போறீங்க. Okay. இல்லைன்னா அதை a equal to 8, b equal to 7 அதை மட்டும் காப்பி பண்ணுங்க. mean of a plus b equal to அது அந்த வந்துச்சுன்னா Excuse me. ம் and paste it to chat GPT. வரல. refresh it. So it looks like ம் you're trying to calculate the mean of A and B. However, the expression you wrote has a bit of ambiguity due to the placement of parentheses. So if you ம் mean to find the mean of A and B, it should be பைத்தன்ல எப்படி? ஸோ நீங்க ஒரு ஜஸ்ட் அந்த விஷயத்தை கொடுத்து கேட்குறீங்க. ஸோ நவ் ம் யூ ஹாவ் டு ஆஸ்க் தி ரைட் இன்டென்ஷன். நான் வந்து ம் பைத்தன்ல ட்ரை பண்றேன். கிவ் மீ த ம் பைத்தன் கோட் டு ம் ஃபைண்ட் அவுட் தி மீன். அப்படி கிவ் மீ த பைத்தன் கோட். Give me the Python code. Python code to calculate mean of A and ம் B. Okay. So இப்போ நீங்க நீங்க I mean ஓகே. யா இது whatever புரிஞ்சுது. you ஆ tried, ம் whatever you tried, you halfway through ம் ஓரளவுக்கு அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. பிராக்கெட் போடல. தென் ம் எஸ் அந்த ஃபங்க்ஷனை தனியா எடுத்துக்கணும். A plus B இப்போ முதல்ல ம் calculate பண்றோம். ம் அதுக்கப்புறம் ம் divided by 2. சொல்லுங்க. ரைட். ஓகே. சம்டைம்ஸ் அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த இது இருக்குது இல்லையா, லைக் அதுவே வந்து பண்ணுது இல்ல. ம் 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 நம்ம ஏ பிளஸ் பி இன்டூ பி பிளஸ் சி அந்த மாதிரி கொடுத்தா அது தனியா ஏ பிளஸ் பி தனியா பண்ணிட்டு பி பிளஸ் சி பண்ணிட்டு தென் இட் மல்டிப்ளைஸ். கரெக்டா? ம் அது ம் மாதிரி ம் அந்த அந்த அது மாதிரி இதுக்கு ஒர்க் ஆகாதா? இது ஒரு ஏன்னா அந்த முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துக்கும் அந்த ஃபங்க்ஷன். ம் ஐ மீன் யூ ஆர் ட்ரைங் டு விஷுவலைஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? ஸோ இதுல ம் வந்து ஆர்டர் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மீன் ஈக்குவல் கொடுங்க. மீன் அப்படிங்கிறது மீன் ஈக்குவல் டு இப்போ கொடுத்துட்டு மீன் ஈக்குவல் டு ஆஃப் ம் ஏ அண்ட் பி தான். இல்ல 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 இது ம்
இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, a plus ம் b ஒரு parenthesisல கொடுத்துட்டீங்க. ம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட்ல கொடுத்துட்டீங்க. ஸோ இட் ம் வில் ரன், இட் won't give you an error, but at the ம் same time remove that the external bracket. இங்க இருந்து ம் now you run. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க, a plus b முதல்ல இது பண்ணிடுங்க. இப்போ நீங்க you have to print this value. ம் won't get printed. print statement கொடுங்க. print of main கொடுத்தீங்கன்னா அதனோட வேல்யூ print ஆகும். print of அது எப்படி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆ வந்துச்சு. ஓகே. ஸோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ம் ம் யூ ஆர் ட்ரைங் டு கெட் சம்திங் அவுட் ஆஃப் ம் பைத்தன் என்வாயன்மெண்ட். இப்போ ம் அதே வந்து இப்போ இங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் கோடிங் ஆர் ஜெனரேட் வித் ஏஐன்னு இருப்பாங்க. ம் இஃப் ம் யூ ஆர் ட்ரைங் வித் ஜெனரேட் வித் ஏஐ, இங்கேயே அந்த ம் விஷயம் பண்ணும். இப்போ சாட்ஜிபிடி போறதுக்கு பதிலாக இங்கேயே அந்த இங்கே ஓகே. ஆ அந்த அந்த ஹெல்ப் வந்து நீங்க இங்கேயே கூட எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துக்கலாம். அந்த ஓகே அளவுக்கு ரைட். ஆமா, இது வந்து கூகுள் ஜெமினையோட இது பண்ணிருப்பாங்க, இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. ம் அதனால யூ ம் கேன் டேக் தி ஹெல்ப் அவுட் ஆஃப் ஹியர் ஸோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். ஓகே ஸோ ஓகே. மேபி ஸோ ஃபியூச்சர்ல இல்ல கூகுள் நீங்க ட்ரை பண்ணும்போது பாருங்க. ம் சொல்லுங்க. ஸோ கூகுள் வந்து சாட்ஜிபிடி மாதிரி அவங்கது வந்து ஜெமினையா? ஜெமினை, ஜெமினை எஸ். ம் ம் ம். இது எதுன்னு கேக்குதே. ஓகேவா? ஓகே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ நீங்க விஷயத்த ஐ மீன் இங்க இங்க ப்ராம்ப்ட், அது இப்போ இந்த ப்ராம்ப்ட் சாட்ஜிபிட்டில கேட்ட மாதிரி அந்த ம் ப்ராம்ப்ட் இங்கேயே கொடுத்தீங்கன்னா இட் வில் ஜஸ்ட் ம் கிவ் யூ த கோட். ஓகே. ஸோ எஸ் லைக் யூசிங் ஜூபிட்டர், என்னோட ஜூபிட்டரோட இது வந்து பண்ணோம். என்ன ஆகும் இப்போ? கீழே அது அது வந்துச்சு. ஓகே. ம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதை வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு கோடு போடுச்சு. இப்போ வேற ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் மீன் இல்லை அப்படின்னா ம் இதுல ம் இருந்து இப்போ ஏபி இருக்கு. ம் ஏபியில் வேற என்னென்னலாம் நீங்க பார்க்கலாம். ஐ மீன் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ம் யூ ம் கேன் டூ வாட் எவர் தி ஆப்ரேஷன்ஸ். அதுக்கான கோட் ஓகே. நீங்க அந்த என்வயன்மெண்ட்ல கேட்டீங்கன்னா ம் ம் ஓகே. ஸோ கம் பேக் டு தி ரெஃபரன்ஸ் கோட் அந்த ஃபைல் பாருங்க. கம். ஓ. Now we are going to learn about data types and டேட்டா டைப்ஸ். data structures. ம் So data types and data structures are the two things which ம் is holding the entire Python wherever you are going to work. Okay. So everything in Python is an object, ம் including integers or floats, whatever. ம் நீங்க வந்து பைத்தனுக்குள்ள நீங்க ஒரு என்டர் ஆயிட்டீங்க, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து ம் ஒரு ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணும். So ம் most common and important types of class, it's a single value, like none, integer. None அப்படிங்கிறது வேற, ஜீரோ அப்படிங்கிறது வேற. ஓகே. ஸோ அதாவது ம் ம் டுவர்ட்ஸ் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணும்போது வில் கெட் none, ம் integer, int, float, ம் bool, bool இருக்கு. bool அப்படின்னா boolean value. ஓகே. boolean வேல்யூனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் ம் boolean வேல்யூ அப்படின்னு சொல்றோம் ம் மேத்தமெட்டிக்ஸ், ம் especially programming. Okay. ம் And then str string and then the ம் complex. So இதெல்லாம் வந்து ம் single value objects. So ம் multiple value objects அப்படின்னு பார்த்தீங்கன்னா list, ம் tuple, ம் tuple, list, ம் tuple, ம் set, dict. Dict is nothing but dictionary values. ம் இப்போ இந்த நாலு தான் வந்து
பைத்தனை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை காட்டுறேன். பெரிய ஒரு எது பொட்டன்ஷியல். வேணும்? லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. இது நாலுல தான் அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லிஸ்ட் அடங்கிடும். டியூபிள் செட் டியூபிள். ஓகே. ஆமா. டியூபிள்னா எது? we are going to see. Okay. ஓகே. ம். So, the people அந்த வேர்டு டெர்மினாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இட் ம். லுக்ஸ் லைக் வெரி அதனோட கண்டிஷன்ஸ் அதுக்கான ம். விஷயம் எல்லாத்தையும். இப்போ இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு ம். இன்டெப்த் இது. டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சிட்டியா அப்படின்னா திஸ் இஸ் வாட் இட் இஸ். ம். சிங்கிள் வேல்யூ அண்ட் மல்டிபிள் வேல்யூஸ். மல்டிபிள் வேல்யூஸ்ல லிஸ்ட், பீப்புள், டியூபிள் டிக்ஷனரி செட் அண்ட் செட். ஸோ டிக்ஷனரி. இதுதான். இதை தவிர்த்து நீங்க பைத்தன்ல வேற எதுவும் பெருசா பண்ண ம். வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய இருக்கு. ம். பட் லிஸ்ட் இந்த இந்த பேசிக் முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதான் பைத்தன். ம். ஸோ ஓகே. டிக்ஷனரி, வேல்யூஸ், லிஸ்ட், இது ஒண்ணு. இதுக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த 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 பைத்தன் வந்து எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல அப்படின்னா, எஸ்பெஷலி வித் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ல ம். லைப்ரரியா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லைப்ரரி ஓகே. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த லைப்ரரினா என்ன அப்படிங்கிறது ம். இதெல்லாம் படிச்சுட்டு தென் ம். அதுக்கு போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸோ யூ வில் ஃபிட் கம்ஃபர்டபுள். ஓகே, ஓகே. ரைட். ஸோ வில் பி ஒர்க்கிங் ஆன் கீழே வாங்க. ஓகே. Well, a single or multiple isn't a real distinction. This is for explanation. There are many others, but these are the most frequently used, as I said. Okay. Right. இப்போ ம். டேட்டா டைப் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வில் கம் டு தி டேட்டா ஸ்ட்ரக்சர். ம். ஸோ ஏ ஈக்குவல் டு 42, பி ஈக்குவல் டு ஏக்கு ஒரு வேல்யூ, பி ஒரு வேல்யூ, சி வந்து ஐ ம். மீன் அந்த வேல்யூ பாருங்களேன். ஏ ஈக்குவல் டு ம். 42 அப்படிங்கிறது ஹோல் நம்பர். ம். அடுத்தது பி டெசிமல் பார்த்தீங்கன்னா இன்டிஜர். டெசிமல் நம்பர், ம். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட். ஃபர்ஸ்ட் ஓகே. இன்டிஜர். ம். ஏ வந்து இன்டிஜர்ல இருக்கு, பி வந்து ம். ஃப்ளோட்ல இருக்கு, சி ஃப்ளோட். வந்து ஓகே. ஸ்ட்ரிங்ல இருக்கு, அண்ட் டி வந்து ஸ்ட்ரிங். ஓகே. பூலியன் வேல்யூ. ஓகே. டி பார்த்தீங்கன்னா ஓகே. ட்ரூ, அது வந்து கண்டிஷன் பண்ணி பூலியன். நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேக்குறதால அப்படியா? ஆமா ஆமா. கமெண்ட். ஏ ஈக்குவல் ம். ஓகே. பி ஈக்குவல் டு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் கூட நீங்க அதை வச்சுக்கலாம். இது ஓகே. ரெண்டு தான் பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமே அந்த கண்டிஷன் தான். சரிங்களா? ஓகே. ஸோ நவ் ஓகே, நீங்க அதை பிரிண்ட் பண்ணுங்க. அப்படியே கம் டு தி எக்ஸசைஸ் ஃபைல். இது அப்படியே இந்த வேல்யூலாம் கொடுத்து இதில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை மாத்தாம அதை பண்ணுங்க. அதை டைப் பண்ணுங்க. ம். ஓகே, அடுத்து யூ ஆர் கோயிங் டு டைப் print of type. So we wanted to identify what is this. அதுவே ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. print of ம். type of எல்லாமே வந்துச்சு பாருங்க. ஸோ உங்களோட ம். இன்டென்ஷன் ம். அதுவே புரிஞ்சிச்சு. இதுதான் நீங்க ஓகே. ஓகே. கேட்கறது. ம். ஏபிசிடி நாலுமே வந்துருச்சு. ம். நீங்க அதை அப்படியே என்டர் பண்ணீங்கன்னா அந்த கோடு ஃபுல்லா வந்துடும். யூ ஹேவ் டு டைப். பட் இனிஷியலா டைப் பண்றது ஐ வுட் சஜஸ்ட், ஐ வுட் ப்ரிஃபர் ம். யூ ஜஸ்ட் டைப் இட்.
இப்போ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம டைப் வந்து நம்ம இதுல ஸ்ட்ரிங் படிக்கும்போது, இப்போ ஒரு ஏவோட டைப், ஐ மீன் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி. அது வந்து டெசிமலா இருக்கா, இது வந்து இப்போ நம்ம கண்ணு பார்க்கறோம் தெரியுது, பட் ஜஸ்ட் கன்சிடர் இட் அஸ் அ டேட்டா செட். ஒரு டேட்டா செட், ஒரு பெரிய டேட்டா செட், நிறைய காலம் இருக்கு. we don't know how to differentiate each and every column. அந்த சமயத்துல இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி பிகர் பிக்சர் நம்ம இன்னும் போகல. ஏன்னா just try to create data over here itself, and we need to actually we need to go and read the outside data into the Python environment. அப்பதான் வந்து அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் தெரியும். ஓகே, ஜஸ்ட் அது இன்டென்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இப்போ அதுவே வருது இன்டிஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் பூல். ஓகே ஓகே. ஸோ நவ் இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பெரிய ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த மெத்தட் இதுக்கு பேர் இருக்கா? இது என்ன மெத்தட்னா? ஆமா, டேட்டா டைப் டு ஃபைண்ட் அவுட் தி வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் இஸ். ஓகே, காட் இட். கம் டு தி other code, the first one. Okay, come on. Port is equal to இப்போ 10 அங்க பாத்தீங்க, மேல பாத்தீங்கன்னா 10 ஈக்குவல் டு அந்த டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. 10 ஈக்குவல் டு 10. சும்மா நீங்க நம்ம உங்களோட இன்னொரு ரெஃபரன்ஸ் கோட் இதுல டைப் பண்ணுங்க. அதை 10 ஈக்குவல் டு 10 ஸ்பேஸ் கொடுத்திருந்தது, அதெல்லாம் செஞ்சுட்டு ரன் பண்ணுங்க. இப்போ இந்த 10 டபுள் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சிஸ்டம், ஐ மீன் பைத்தனை கேட்கலாம். ஸோ இட் இஸ் கிவிங் தி பூலியன் வேல்யூ எஸ், இட் இஸ் ட்ரூ. இப்போ இதுல இப்போ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் இருக்கணும்ல. இப்போ ஈக்குவல் டுன்னு கேட்கறதுக்கு டபுள் ஈக்குவல் டு போடுறோம். ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் ChatGPT. இதை 10 ஈக்குவல் இதை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை அங்கே கூட டைப் பண்ணுங்க. ChatGPT போட்டு 10 double equal to 10. How to that is true because both sides are equal. If you have any specific context questions about, feel free to ask. இப்போ 10 not equal to சொல்லுங்க, கேளுங்க. ஒரு ஈக்குவல் டு போட்டா வராது இல்லையா? கேளுங்க. நீங்க வந்து அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க செட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஈக்குவல் டுனா என்ன இஸ் இன்கரெக்ட், அது வந்து பைத்தன் இருந்துச்சு. ஸோ ஓகே, நாட் a comparison operator. ஓகே, எஸ். ஓகே. இப்போ now what is our job? இப்போ நாட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்கறது. ஸோ தட் இஸ் ஒரு ஈக்குவல் டு அப்படிங்கிறது தெரியுது. Then ask how to check the not equal to value. Not equal to. So அதுக்கு this is also a right method. அதாவது if conditionல a is not equal to 5 அப்படிங்கிற இது ஒரு கான்டெக்ட். இதுல பாத்தீங்கன்னா கீழே in this case the output will be ஒரு ஏதோ ஒன்று வர போகுதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் a is not equal to 5 அப்படின்னா பிகாஸ் 10 is not equal to 5. ஸோ அந்த கான்டெக்ட்டை இன்னும் ப்ராடராக கொண்டு ஈக்குவல் டு சொல்றதுக்கு ஈஸி, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹேவ் டு செட் தி கான்டெக்ட். இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா அதுக்கு யூ ஹேவ் டு அசைன் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு மேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பைத்தன் அப்படிங்கிறது அந்த என்வாயன்மெண்ட்ல இப்படி ஒரு வழி, ஈஸியஸ்ட் வே.
ஸோ ம் ம் ஏன்னா எடுத்த உடனே ஓகே இது நாட் ஈக்குவல் டுவா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு ஈக்குவல் டு கேட்கறது ஈஸியா இருக்கு. பட் ம் இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி டு ஆஸ்க் நாட் ஈக்குவல். ம் நாட் ஈக்குவல் டு புரியுது. ஏன் ஏன் அந்த கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா மேபி ஈக்குவல் டு கேட்கறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இட் இஸ் மோர் அண்ட் ஆல்சோ த ம் ப்ரொவிஷன் இஸ் வெரி ஹை. பட் நாட் ஈக்குவல் டு கேட்கும்போது ஹவு டு யூ ஹவ் டு ஆஸ்க் இன் திஸ் மெத்தட். ம் கம் டு தி coding and then you come back to the reference code. So இவ்வளவுதான் டேட்டா டைப்ல வந்து this is how this is a very ம் basic methodology. ம் Now we are going to learn about list tools and other things. Okay. So list can be thought of the most general version of a sequence in Python, ம் right? So how are we going to create list? Indexing and slicing. ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். ம் ரைட்? அப்புறம் அது பேசிக் பார்த்தது லிஸ்ட் வந்து மெத்தட்ஸ். இது வந்து லிஸ்ட் இல்லையா? இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் ஆஃப் லிஸ்ட் அது வந்து அது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ல தான் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம். ஸ்ட்ரிங். ஓகே. ம் ஸ்ட்ரிங்ல தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். இது ஒரு ம் வார்த்தை இங்கிருந்து இந்த இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இவ்வளவு எடுக்கணும், இந்த ஸ்பேஸ்ல இருந்து ம் இந்த ஸ்பேஸ் வரைக்கும் எடுத்துக்கோ ம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். Now we are ஓகே. going to see in the numeric operations. ம் அதுக்கப்புறம் பேசிக் லிஸ்ட் மெத்தட்ஸ், நெஸ்டிங் லிஸ்ட், இன்ட்ரடக்ஷன் டு லிஸ்ட் கம்ப்ரஹென்ஷன். ஸோ இந்த ம் 5 விஷயம் நம்ம பண்றோம், ரைட்? ஸோ லிஸ்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் வித் பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட், இட் இஸ் நாட் அ parenthesis. This is square bracket. சொல்லு. எந்த இது List சொல்லுங்க are கீழே. ம் lists are ம் constructed with brackets. That means square brackets and commas separating every element in the list. So அதுக்கான ம் example, assign a ம் list uh, to டு a variable name. variable ம் named my list. So create ம் my underscore list. My ம் underscore list equal to 1, 2, 3. அது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு லிஸ்ட். ம் ம் அப்படி இல்லைன்னா அது ஓகே. லிஸ்டா கன்சிடர் பண்ணாது, அது ஒரு ம் வேல்யூவா கன்சிடர். ஓகே. Okay. So we just created a list of integers 1, 2, ம் 3 அப்படின்னு பண்ணிட்டோம். So but list ம் can actually hold different object types. அது கீழே வாங்க. Different object types for sequence my underscore list equal to 1, 2, 1 to 7 வரைக்கும். ம் ம் அதை அப்படியே நீங்க பிரிண்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரிங்ஸ், the length of function, the length function will tell you how many items are in the sequence of the list. இப்போ நீங்க வந்து ம் இப்போ மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ல ஒரு 3 வேல்யூ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட லென்த் கொடுக்கும். மை ம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ல வந்து n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதனோட லென்த் கொடுக்கும். ஒரு இல்ல 100 ஆப்ஜெக்ட் 100 இன்டிஜர்ஸ் இருக்கு, 200 இன்டிஜர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். ஓகே. ம் ஸோ இதுதான் வந்து லிஸ்டோட மேர் லைக் சொல்ற விஷயம். ஓகே, லிஸ்ட்டுக்குள்ள மை ம் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளோ ம் இன்டிஜர்ஸை நான் வச்சிருக்கேன், வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். Which is a direct meaning. There is ம் nothing, ம் any other thing in the list. Okay. யா So create a list which includes a numbers, floating point, strings, and character. So இது ம் ஒரு சின்ன சேலஞ்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து we need to add. இப்போ ஆல்ரெடி நியூமெரிக் வேல்யூஸ் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நியூமெரிக்னா விச் இஸ் ஹோல் நம்பர்ஸ், நம்பர் இன்டிஜர்ஸ் இருக்கு. So ம் what they are asking include number, floating point, ஃப்ளோட்டிங் strings and பாயிண்ட் character. ஸ்ட்ரிங் எல்லாமே ஓகே. கேட்குறாங்க. கேரக்டர்னா எது எது வரும்? புல்லியன். Yes. See, character na both will just contains number and also the alphabets. Okay. ம் String அதே தான். It doesn't make more இது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ம் Maybe just differentiate பண்றதுக்கு தான் கொடுத்துருங்க. So just try ஆக்சுவலா இந்த மை ஒரு லிஸ்ட்க்கு list. முன்னாடி பேரந்தசிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது கொடுத்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்ல 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 அது 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 அப்படி இல்லை. ஆக்சுவலா அது வந்து ம் ஒரு ஸ்கொயர், ஐ மீன் ரன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. So அது don't வந்து consider this as a ம் ஜஸ்ட் நானா இப்போ அசைன் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள் நேம் டு மை லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுக்கணும், கரெக்டா? ம் ம் இல்ல ஜஸ்ட் நான் மை லிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மை லிஸ்ட்னா என்னன்னு கொடுத்து தானே போகணும் இல்லையா?
Yes, yes, yes. Okay. You have to define it. நம்பர்ஸ் கொடுக்க போறதால வேரியபிள் கொடுக்குறோமா இல்ல எதுனாலும் வேரியபிள் தான் கொடுப்போம். எதுனாலும் வேரியபிள். ஆமா. Whatever it is going to be. ஏன்னா அந்த மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டுக்குள்ள தான் இது எல்லாமே போய் ஸ்டோர் ஆகுது. அவ்வளவுதான். ம் அவங்களே அந்த ஒரு விஷயம். ம் ம் அது நீங்க பிரிண்ட் பண்றதுனா பண்ணலாம், இல்லைன்னா வைக்கலாம். ம் ஸோ யூ நோ வாட் இஸ் கோயிங் டு பி தேர் பிகாஸ் யூ ஜஸ்ட் கிரியேட்டிங் த லிஸ்ட். ம் இப்- ம் இப்போ லென் அது கொடுத்தா அந்த லென்த் எவ்வளோ 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 லென்த் அப்படின்னா, ஆ எஸ் அந்த லென்த்தோட சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தட் இஸ் கரெக்டாக ஆ, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? லென்த் இது ஆஃப் கொடுக்கணுமா? ஆ அது வேரியபிள் நேம் கொடுத்தா தானே அது வரும் இல்லையா? ஓகே ரைட். ம் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க. கமெண்ட் ம் லென்த் எல்லுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது ஹேஷ் ரிமூவ் பண்ணி. ம். ம் என்ன பண்ணுங்க. ஓகே. ம் ஓ பட் 7 வருது. 1 2 3 4 5 6 6 தானே இருக்கு. ஓகே. இப்போ இப்போ இந்த மை லிஸ்ட்டையும் ஒரு விஷயமா வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கோ டு ம் த சின்டாக்ஸ் போல ரெஃபரன்ஸ் அங்கே லென்த் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. வித் நாட் இட் இஸ் நாட் வித்தின் த கோட். ம் இட் இஸ் ஜஸ்ட் அ ஓகே. ஆ லென்த், ஐ மீன் LEN ஆஃப் த அவ்வளோதான். வேரியபிள் நேம். கோட்ஸ் இல்லை. ஆ ரிமூவ் த கோட்ஸ். ஏன் அப்படின்னா கோட்ஸ் கொடுக்கும்போது கோட்ஸ்லேயும் சேர்த்து அது ஒரு வேல்யூ எடுத்து. ஓகே. அப்போ லென்த் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னா அதனோட லென்த் சொல்லுது. ஓகே ரைட். ஆ புரியுதுங்களா? அதாவது ம் LEN ஆஃப் ம் மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அந்த வார்த்தை சொல்றீங்கல்ல, அந்த கோர்ஸ்ல அதையும் ஒரு இதை கொடுத்தீங்கன்னா அது எடுத்து. ஒரு ஆ வேல்யூ. அதாவது MY, ரைட், MY அண்டர்ஸ்கோர் ம் LIST இது எல்லாத்தையும் ம் சேர்த்து இது பண்ணீங்கன்னா அது ஒரு அது ஒரு ம் ஒரு லென்த் கொடுக்குது இல்ல, ஒரு கேரக்டர், ஐ மீன் ம் ம் ஸ்பேஸ், அது இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது இல்ல, அது எல்லாத்தையும் ம் சேர்த்து அது. ஓகே ஓகே. இப்போ மை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ம் ரைட். இப்போ வந்து ம் அதோட லென்த்தும் நீங்க பாக்குறீங்க. நெக்ஸ்ட் ம் இதுக்குள்ள இந்த மை லிஸ்ட்டுக்குள்ள ம் we will try to include numbers, floating point, strings இல்ல ம் கேரக்டர், அது எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல ஒரே லிஸ்ட்ல கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ம் இது வந்து ஸ்ட்ரிங்.
அடுத்து டெசிமல் பாயிண்ட். டெசிமல் 2.1 கொடுத்தேன் இங்க. கொடு 1 2.1 குட் டே கொடுத்துருக்கேன். நியூமெரிக்கல். அதுக்கடுத்து ஓகே ரைட். கேரக்டருக்கு வந்து பூலியன் என்ன வேல்யூ கொடுக்கணும்? கேரக்டர் boolean அதுதான். குட் டேன்றதும் ஒரு கேரக்டர் தான். ஸ்ட்ரிங் okay. கேரக்டர் doesn't make too much difference. ஓகே, ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. இப்போ இதுல ஓகே. அந்த லென்த் ஆஃப் மை லிஸ்டோட இது வந்திருக்கு 4. இன்னும் வந்து எத்தனை 4 டிஃபரெண்ட் டேட்டா variable? டைப் வந்து 4 டிஃபரெண்ட் டேட்டா டைப்பை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கீங்க சொல்லி. One வந்து ஒரு numeric, 2.1 is a floating point, and the day is a string, and 2 is a boolean. Okay, right. Next assignment. Next reference document on. Okay, come down. Right. Adding new elements to a list. So we use 2 special commands to add new elements to a list, right? So my list 1 2 இப்போ தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து these are all the things, the character 1 2 அப்படிங்கிறது ஒரு string value. within quotesல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எதை கொடுத்தாலும் string within அதுதான். quotes நீங்க கொடுத்தீங்கன்னா அது string ஆயிடும். string அதான். ஓகே ரைட். அது 1 2 3 4. இதுல ஸ்பெஷல் கமெண்ட் adding new elements to a list எங்க வருது அந்த கான்செப்ட்னா my underscore list dot append. அப்பெண்ட்னு ஒரு ஆப்ரேஷன். அது வந்து புது ஆப்ரேஷன், அது ஒரு புது ஃபங்க்ஷன். அப்பெண்ட் அப்படின்னா அது கூட ஒரு நியூ எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறீங்க. இப்போ நீங்க இது ஐ மீன் இந்த லிஸ்ட்ல நீங்க இங்க கிரியேட் பண்றதுனால இங்கேயே டைரக்டா போய் ஆட் பண்றீங்க, ரைட்? அதனால அந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் யூ ஹாவ் அ ஹியூஜ் டேட்டா செட். அந்த டேட்டா செட்ல போய் இது அப்பெண்ட் அப்படின்னு சாதாரண ஐ மீன் நீங்க சாதாரணமா போய் ஆட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ யூ ஹாவ் டு யூஸ் append function, append list function. இதெல்லாம் லிஸ்டோட functions. Okay. Then it will just not add into the existing list values. So append அப்படிங்கிறது நீ இந்த ஃபங்க்ஷனை வந்து எது கூடனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எதாவது டிக்ளேர் பண்றீங்க, அதில் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஆட் பண்றீங்க, அண்ட் தென் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் append அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு லாஸ்ட் நேமை கூட எது ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். Okay, this is what the append function is going to do. Okay, கீழே பார்த்தீங்கன்னா 6 இப்போ 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கடைசியில ஆட் ஆயிடுச்சு. Okay, this is what the append operation is. Okay, கீழே ஒரு இது பாருங்க, append a value to the end of the list. So L equal to 1, 2.3, A, B அப்படிங்கிறத மட்டும் தனியா ஒன்று வச்சுக்கோங்க. தென் நியூ ஆர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல 3.1 வந்து அப்பெண்ட் பண்ணணும். ஸோ 3.1 கடைசியில் அப்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தால் கூட நீங்க அப்பெண்ட் பண்ணாலே அது கடைசியில் பை டிஃபால்ட் அது லாஸ்ட்ல தான் போகும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கியா கேட்கறது. ஓகே இது லாஸ்ட்ல அது பண்ணுங்க அப்படிங்கிறது. ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணாலே அது வந்து லாஸ்ட்ல தான் போகும். ஓகே, கம் டவுன். அப்பெண்ட் இப்போ அப்பெண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. L dot append 4 5 6 7, L dot extend 4 5 6. ஓகே இங்க இருக்கு. அதுக்கப்புறம் L வந்து 1 2 3 4 5 6 7. இது என்னன்னா இப்போ ஏற்கனவே ஒரு 3 வேல்யூ 1 2 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. L மேல பார்த்தீங்கன்னா L dot append மேல பார்த்தீங்கன்னா L equal to 1 2 1 2 3. ஓகே. சரி, இப்போ they are appending 4 5 6 7, and also they are extending 4 5 6 7. Okay, now இதுல வந்து append function தெரியுது, அது என்ன extend function. Okay, so கீழே பாத்தீங்கன்னா extend a list with another list.
ம் இப்போ இதுக்கு we need to get some kind of a clarity. Okay, ம் upper we know, I mean, we already, we got to know what is append and what is. Okay, just ask ChatGPT, ம் what is the difference between append and extend function in list in Python? What is the difference between append and extend in Python? Give some example. I think the example கொடுக்க நினைக்கிறேன். So append functionality adds a single element to the end of the list. End of the list. By default, it is going to be the end. ம் Usage used when you want to add one item, which can be of any type, including ம் ம் another list. Okay. So extend அப்படின்னா adds elements from an iterable like a list or tuple. Tuple நம்ம படிக்கல. Okay. List இப்போதைக்கு list தான் படிச்சுட்டு இருக்கோம். Right. So list தான் பார்த்துட்டு இருக்கோம். So to the ம் end of the list. So adds ம் elements from an iterable. Iterable is nothing but the iteration. All right. To the end of the list. Use when you want to combine two lists or add multiple items at once. இப்போ வந்து ஒரு 2 3 ஃபைல் இருக்கு. இது எல்லாம் வந்து ம் ஆட் பண்ணணும்னா அப்பெண்ட் யூஸ் ஆகுது. அப்பெண்ட் வந்து ஒன் எலிமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணும். பட் எக்ஸ்டெண்ட் ஓகே வந்து ம் ம் குரூப் ஆஃப் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ், மல்டிபிள் ம் திங்ஸ், ம் ம் மல்டிபிள் லிஸ்ட் வேல்யூவை ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். அதோட ம் ம் வேல்யூவை எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஓகே, இதுல அப்பெண்ட் மேல இருக்கு, கீழே பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் இருக்கு. மை லிஸ்ட் 1 2 ம் 3 ம் extend 4 5 6. Okay, ம் so append adds one element, extend adds each element from an iterable to the list. ம் So இதுதான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு we should know. Okay, come to the reference of the code. Okay, now you know that append extend அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி how we are going to add. Okay, மேல போன இது டிக்ஷனரி வேல்யூ வந்துட்டீங்க. மேல மேல இன்னொரு டிக்ஷனரி பார்த்து லிஸ்ட்ல தான் இருக்கும். ஆ okay, come down, come down, come down, come down, 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 down. ம் Append, extend, இதுல இருக்கு. Okay. So if you want, maybe நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுனா ஜஸ்ட் வீட்ல உங்களோட இன்னொரு டேப்ல போய் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. இதை அப்பெண்டும் எக்ஸ்டெண்டும் இதுல போவையா அந்த இதுல ப்ராக்டிஸ் இதுல போடட்டுமா? ப்ராக்டிஸ்ல போடணும். பைத்தன்ல வந்து இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஐ மீன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐ மீன் டேட்டா டைப்ஸ் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ வில் கெட் மோர் ஐடியா. ஸோ ம் தட் நம்ம வந்து அடுத்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அடுத்தடுத்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, ஈச் லைன் ஆஃப் த கோட் ஹவு இட் இஸ் ரன்னிங், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதாகும். இன் இல்லை எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுங்க. நீங்கள் டிஃபைன் மை பண்ணாத லிஸ்ட் இன் ஓகே நீங்கள் டிஃபைன் பண்ணாதானே அது எல்லாம் அப்படிங்கிறத எங்கேயாவது டிஃபைன் பண்ணணும் ம் இல்லையா? ஸோ எல்லுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லில் வந்து ஆஃப் பண்ணணும். ஓகே நவ்
பிரிண்ட் எல் கொடுக்கணுமா? நம்ம ஜஸ்ட் நான் ரன் பண்ணா போதுமா? ரன் பண்ணாலும் போதும், பட் append பண்ணும் இப்போ within function or method object is not subscriptable. Assign a list of variable as L. ம் இப்போ நீங்க what you are trying to do, see, you are trying to add multiple things. ம் கரெக்டுங்களா? இப்போ எல்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அசைன் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு நியூமெரிக் ஒரு இது இருக்கு. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஆர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க ம் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் போங்களேன், ம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ். ஓ ஜஸ்ட் ஃபுல்லாமே நம்பர்ஸ் மட்டும் தான் அது இண்டிஜர்ஸ். ஆமா ஆமா, ஏன்னா இட் ஹாஸ் சி, நீங்க ஒரு விஷயத்தை அப்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு சேம் கிளாஸா இருக்கான்னு பார்க்கும். அது ஓகே இல்லைன்னா ரைட். அது என்ன மாதிரி கிளாஸ்ல போய் நான் ஆட் பண்றது அப்படிங்கிற அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே ஓகே காட். இல்லை அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் சம் கிளாரிட்டி. 1 2 3 4 5 போட்டு அப்பெண்ட் இல்லைன்னா 6. அப்படி ஈவன் நம்பரா கொடுத்தா வருமா? ஈவன் நம்பர் மட்டும் கொடுத்தா? ட்ரை பண்ணுங்க. ஆ 2 4 6 8 10. Right? Then ரன் கொடுக்கும். run பண்ணுங்க. இப்போ என்ன வேல்யூ டைப் எரர். ஓகே, ம் so append 10, right? So built-in function or method object is not okay. கீழே எக்ஸ்பிளைன் எரர்னு ஒன்று இருக்கு பாருங்க. ம் கீழே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ரைட் சைடில் வருவோம்னா this thinking and it will give you okay. The code is trying to use square brackets with the append method for list L. However, square brackets are used for indexing or slicing and are not used when calling a method. Okay. ஓகே So ஓகே. the append method is being treated as if it were subscriptable, so leading to a type error. Okay. ம் ம் அந்த append நீங்க என்ன பண்ணணும், it is not a print பண்ணி பாருங்க. It's run ஆயிடுச்சு. ரன் ஆனாதான் அந்த அந்த கிரீன்ஸ் எரர் வராது. டிக் வரும், கிரீன் டிக் வரும், இல்லைன்னா ரெட் கலர் வரும். பிரிண்ட் ஆஃப் வேல்யூஸ். இல்ல. எஸ், ம் இப்போ ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ம் ஸோ append has its own function. சி எல்லுக்கு தான் ம் வந்து நீங்க ஸ்கொயர் பிராக்கெட். அப்போ இப்போ நவ் யூ ட்ரை வித் தி ப்ரீவியஸ் திங். அதாவது நீங்க நியூமெரிக் டெசிமல் எல்லாத்தையும் ஒரு பூலியன் எல்லாத்தையும் கொடுத்தீங்கல்ல, ம் தென் தென் ட்ரை டு append with anything. ட்ரை பண்ணுங்க. We don't want to stuck in between. Just create one more thing. L equal to ஓகே numeric value ஒன்று கொடுங்க, அதுக்கப்புறம் floating value கொடுங்க, decimal value கொடுங்க, character கொடுங்க, and then try to append any kind of value. ஏன்னா அதையும் நம்ம we need to break it. ஓகே. ம் பண்ணிட்டீங்களா? இப்போ இப்போ அப்பெண்ட் கொடுக்கவா? கீழே அந்த append L dot append of true. அது ஒரு விஷயம் true. ம் And then print. பிரிண்ட் எல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரூ அப்படிங்கிற அந்த பூலியன் வேல்யூ இட் ஹேஸ் டு print, has to add in that L. கீழே பாருங்க, கீழே வாங்க, மறுபடியும் என்ன நேம் எரர். கீழே வாங்க, இங்க ஸ்பேஸ் ஏதாச்சும் இல்லை கீழே வாங்க, எரர் ஃபுல்லாக படிங்க. ட்ரூ இஸ் Name நாட் டிஃபைன்ட். ஓ true is என்ன not கண்டிஷன் defined. கொடுக்கல. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் ட்ரூ கொடுக்கும்போது how you have to treat. ஏன்னா இப்போ நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறது. So it appears that the code is trying to append the boolean value
true to the ம் list L, but it is using the undefined variable name true instead. அப்போ நீங்க ம் அதை கேபிட்டல் லெட்டர் ஐ மீன் ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா it will take I guess. So let's see. ஓகே ம் ம் ஏன்னா அது வந்து எஸ் இட்ஸ் இஸ் கேபிட்டல். வந்துச்சு. ஸோ ரைட், ஸோ திஸ் இஸ் ஏன் ஹவு ஏன் அப்படி கேபிட்டல்ல தான் கொடுக்கணும்? பூலியன் வேல்யூவை கேபிட்டல்ல தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணி பைத்தன். ஓகே ரைட். ம் 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 பைத்தனுக்குள்ள இல்ல அப்படின்னா அது ஒரு கிளாஸ் ஆவோ இல்ல ஆப்ஜெக்ட் ஆவோ தனியா எடுத்து அது ஒரு வேல்யூவா ம் எடுத்து ம் ஸ்மால் பி ஆர் யூஇ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது ம் ஒரு 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 டேட்டாவா எடுத்துக்கும். அது ஒரு அதான் பூலியன் நான் கோட்ஸ் வேல்யூவா மாதிரி எடுத்துக்காது. கொடுத்துருந்தேன்னா ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்கும். ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். தட் ம் இஸ் புரியுது. இல்ல ம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ தான் நீங்க ம் டிபெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஹாவ் ம் டு அப்பெண்ட் டு த ரூல் ஆஃப் பைத்தன். ஸோ ரூல் ஆஃப் ம் பைத்தன்ல பூலியன் வேல்யூ எப்படி இருக்குன்னா ம் கேபிட்டல் டி, அதே மாதிரி ம் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் எஃப். ம் அது ரெண்டுக்குள்ள ஓகே கொடுக்கலன்னா இட் won't take. ம் ஓகே Okay. So any I think this is time up for you. It's all ம் யா குட். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ம் So that சரி. next நாளைக்கு வந்து we'll just see the next ம் set ம் ம் people நாளைக்கு வந்து and other ஆ ஓகே ஆ மூணு இருக்கு. இது So ஓகே இது வந்து நம்ம இப்போ பார்த்த இன்னைக்கு இது பார்த்ததெல்லாம் வந்து என்னது data type and data structure. Data structure ம் ஆக்சுவலா ஓகே இதுதான் வந்து ரியல் பைத்தன். ஸோ ம் ம் இதுக்கப்புறம் தான் ஓகே போக 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 இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஓகே அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஃபுல் ப்ரோக்ராமிங்கோட அந்த இம்பாக்ட் தெரியணுன்றதுக்காக ரொம்ப பொறுமையா, ஏன்னா யூ ஹாவ் டு ம் விஷுவலைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுது புரியுது யா ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ம் விஷயமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து ம் கிட்டத்தட்ட இது வந்து அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் போகணும். ஓகே இது வந்து மல்டிபிள் வேல்யூஸ்ல லிஸ்ட் பார்த்துருக்கோம் நம்ம. இன்னும் டியூபிள் செட் எஸ், டிக்ஷனரி பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ம் சரி அதுக்கப்புறம் அதுலயே என்ன டிஃபரன்ஸ், லிஸ்ட்டுக்கு இன்னும் என்ன இருக்கு. ஆ டிஃபரன்ஸ், ஆ பீப்புள் எங்கெங்கெல்லாம் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் பீப்புள் யூஸ் பண்ணுவோம். ம் அதை வந்து ம் நீங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அஹ் எங்க வந்து ம் பீப்புள் வேல்யூ இருக்கு, எங்க லிஸ்ட் இருக்கு, எப்போ ம் எப்போ யூஸ் பண்ணணும், ஆன் வாட் பேசிஸ். ம் சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட் அண்ட் ம் ஓகே ஓகே சரி ம் தேங்க்யூ. நான் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு மூலமா உங்களுக்கு நான் பணம் அனுப்ப சொல்றேன். அவங்க பேர் மகாலட்சுமி. அவங்க இதுல இருந்து உங்களுக்கு ஜிபே அப்படிங்களா? ஆகும்னு நினைக்கிறேன் உங்க நம்பருக்கு. ஓகே ஓகே ஷூர் ஷூர். நான் இந்தியாவில் நோ உள்ளவங்கள இஷ்யூஸ். தான் அனுப்ப சொல்லுவேன் அதனால. ஓகே நோ இஷ்யூஸ். ம் சரி ஷூர். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஆ பாய்.